ஹாய், திஸ் இஸ் விஜய். வெல்கம் டு புல் ஸ்ட்ரீட். நம்ம வந்து ஒரு தொடர் வீடியோவை பார்த்துட்டே வரோம் இல்லையா? செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியில் கூடிய மலிவான விலையக்கூடிய நல்ல ஸ்டாக்ஸு, ஸ்மால் இன்வெஸ்டருக்கு பொருத்தமாக கூடிய ஸ்டாக்ஸாக பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி ஒரு ஸ்டாக், இது வந்து இந்த ஸ்டாக் வந்து ஜஸ்ட் ஒரு ₹100 வந்து காஃபி டீ வந்து சாப்பிட்ற லெவல் தான் இருக்குது. ஆனால் முதலீட்டை வந்து அப்படியே வந்து 2.5 மடங்காக பெருக்கி கொடுத்துருக்கு. ஸோ இந்த ஸ்டாக் வந்து ஏன் நம்ம பார்க்கணும், இந்த ஸ்டாக்கோட லெவல்ஸ் என்ன, எங்கெல்லாம் போகும் இந்த ஸ்டாக்கு, என்ன பண்ணுறாங்க அப்படின்லாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ரொம்ப ஹைலி சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷன் பற்றி சில வார்த்தைகள் சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிற வியூவர்ஸ்க்காகவும். சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷனில் இவ்வளோ ப்ராஃபிட்ஸ் வருது, 10Kங்கிற ஒர்க்கிங் கேபிட்டல் அமேசிங்காக வளருது. ஆனால் நம்ம என்ன சப்ஸ்கிரைப் பண்ணால் மிஸ் பண்ணிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். உங்களுக்காகவும் சில வார்த்தைகள் நான் பேசிக்கிறேன். அது என்னென்னா, ஐ ஆல்வேஸ் யூஸ் டு கால் இட் as a 10K மேஜிக். ₹10,000 இருந்தால் போதும், இதை வச்சுட்டு லைஃப்பில் செட்டிலாக முயற்சி பண்ண முடியுமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக லைவ் மார்க்கெட்டில் ஸ்டாக் ஆப்ஷன், என்ட்ரி ப்ரைஸ், டார்கெட் ப்ரைஸ் அண்ட் ரிலேட்டட் அப்டேட்டோட வாட்ஸ்அப்பில் இது வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதில் ஒரு மாதத்துக்கு 30 வரும். இந்த 30மே ரொம்ப லோ ப்ரைஸில் இருக்குது. லோ ப்ரைஸ் இந்த சென்ஸ், ஒரு சமயத்தில் ஒரு டாட் எடுத்து ட்ரேட் பண்ணுறதுக்கு ₹600, ₹800, ₹1,000, ₹1,500, ₹2,000 அவ்வளோதான் தேவைப்படும். அப்போ எதுக்காக 10Kனா ₹10,000 இருந்தால் ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்கும், அதுக்குள்ளே நம்ம ட்ரேட் பண்ணி வந்துடலாம் அப்படிங்கிறக்காக தான். ஸோ இந்த சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷனை பற்றி எப்போ நான் பேசினாலும் 3 ஹைலைட் சொல்லிகிட்டே இருக்கேன். இந்த ஃபஸ்ட்டு ஹைலைட் ஒர்க்கிங் கேபிட்டல் இட் செல்ஃப் வெரி லோ, as I said 10K. ₹10,000 மேலே ஒரு பைசா இங்கே தேவைப்படாது. ₹10,000 மேலே ஒரு பைசா கூட இங்கே போடக்கூடாது அப்படிங்கிறது இதோடைய எளிமையான டிசைனு. ரெண்டாவது ஹைலைட், எல்லோரும் பண்ணக்கூடிய ட்ரேடிங் மாதிரி இல்லாமல் மாற்றி லேட்டரலை யோசிச்சு ஒரு சேஃப் ட்ரேடிங் மெத்தடை சேர்த்து பண்ணும்போது அது டைம்லி ட்ரேடிங்காக பிடிஎஸ்டியாக இருக்கலாம், இல்லை ஃபியூ டேஸ் ஹோல்டிங்காக இருக்கலாம், இன்ட்ராடே இருக்கலாம். இன்ட்ராடேயில் கூட 3 to 7 மினிட்ஸில் பெரிய ப்ராஃபிட் புக் பண்ணக்கூடிய வாய்ப்பாக இருக்கலாம். அப்படியெல்லாம் பண்ணுனா இதில் லாஸ் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும். ஸோ அப்படியே இருந்தாலும் அது ரொம்ப நெக்லிஜிபிளாக தான் இருக்கும். மூணாவது ஹைலைட், அது ரொம்ப சூப்பர். யாராவது ஒருத்தர் சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா நிச்சயம் அவங்களுக்கான ப்ராஃபிட் அங்கே இருக்க தான் செய்யுது. அதனால் என்னமோ தெரியாது, அடுத்தடுத்த மாதங்களுக்கான சப்ஸ்கிரைபர் தொடர்ந்து ரெனியூ பண்ணி நம்ம கூடவே ட்ராவல் பண்ணிட்டே இருக்காங்க. இன்னும் இந்த பழைய சப்ஸ்கிரைபர்ஸ் போன வருஷம் அதுக்கு முதல் வருஷம் உள்ளவங்கெல்லாம் மறுபடியும் ஆர்வமாக திரும்ப வந்து ஒவ்வொரு மாதம் சப்ஸ்கிரிப்ஷன் ரெனியூ பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க, சார் நான் சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷன் ரியலி அமேசிங், நல்ல ப்ராஃபிட்ஸ் பார்த்துட்டோம், எங்களுக்கு இன்னும் பெருசாக இந்த புல் ஸ்ட்ரீட் கசினோ அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெரிய அளவில் சொல்கிறாங்க. இந்த புல் ஸ்ட்ரீட் கசினோ எல்லாருமே பண்ண முடியும். என்ன ஒன்று, இதில் வந்து ஒரு பெரிய கேபிட்டல், பெரிய சப்ஸ்கிரிப்ஷன் தேவைப்படும். ஸோ புல் ஸ்ட்ரீட் கசினோவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நிதானமான ப்ராசஸ்ஸு. மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது ஒவ்வொரு நாளும் ஓடி போய் ஆர்டர் பண்ணணும் அப்படிங்கிற அடிக்ஷன் இல்லாமல் நின்று நிதானமாக பார்த்து சரியான சந்தர்ப்பம் வரும்போது மட்டும்தான் ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறக்கான டிசைன் இது. ஸோ இந்த புல் ஸ்ட்ரீட் கசினோவை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு மோட்டோ தான், ஒருவரோட காலம் அந்த பெரிய ₹1 நோக்கி ஒரு மெலிதான நகர்வு, அதற்கான முயற்சி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷனை ஜாயின் பண்ணுறதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் $7,999 பெர் மந்த். ஸோ இந்த சப்ஸ்கிரிப்ஷன் இந்த ஜிபே, ஃபோன்பே, அமேசான் பே, பேடிஎம் வழியாக இந்த புல் ஸ்ட்ரீட்டோட வாட்ஸ்அப் நம்பரை மீட் பண்ணி உடனே இப்போவே ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போவே ஜாயின் என்ன அவசரம் அப்படிலாம் சில பேர் நினைக்கலாம். பட் தேர் இஸ் எ கிரவுண்ட் ரியாலிட்டி. ஒரு மார்க்கெட்டில் ஒரு பர்டிகுலர் டேயில் ஒரு ஸ்பர்ட் மேஜிக்கல் மூமெண்ட்டு, புதையல் மாதிரி வாய்ப்பு திடீர்னு வெடிச்சு கிளம்பி வரும். அப்போ நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி உள்ளே இருந்தால் மட்டும்தான் அந்த வாய்ப்பை பயன்படுத்த முடியும். அதுக்காக சொல்கிறேன், வேறு எந்த உள்நோக்கம் கிடையாது. இந்த வீடியோ பார்த்து முடிஞ்சு நீங்கள் சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷன் சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களால் வந்து ட்ரேடிங் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை, நைட் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்க, இல்லை ஃபாரின் கண்ட்ரியில் எங்கேயோ ஒர்க் பண்ணி அந்த டைம் ஜோன் நமக்கு ஒத்து வர மாட்டேங்குது, அப்படிலாம் இருந்தால் ஷேர் மார்க்கெட்டை போய் ட்ரேடிங்கே பண்ணாமல் பணம் சம்பாதிப்பதற்கு ஒரு எளிய வழி என்னன்னு பார்த்து டிசைன் பண்ணது இந்த சூப்பர் ஃபென்ஸ் பென்னி அப்படின்னு. இந்த சூப்பர் ஃபென்ஸ் பென்னியை பொறுத்த வரைக்கும் ட்ரேடிங்கே கிடையாது. சின்ன சின்ன பென்னி ஸ்டாக்ஸ் 5 பைசாலேருந்து ₹29 இருக்கிற விலைகளை வாங்கி அப்படியே வச்சுக்க வேண்டியதான். இது விலை ஏறும்போது வித்து ப்ராஃபிட் பார்த்துக்கலாம். இந்த சூப்பர் ஃபென்ஸ் பென்னி ரொம்ப அமேசிங்காக போயிட்டுருக்கு. சூப்பர் ஃபென்ஸ் பென்னியோட பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கணும்னு நம்ம சேனலோட முகப்பில் நிறைய மெனு பார்ஸ் இருக்கும், அதில் வந்து பட்டன்ஸ் இருக்கும், அதில் போஸ்ட்னு ஒன்று இருக்கும். அந்த போஸ்ட்டை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் பார்க்கலாம். இந்த சூப்பர் ஃபென்ஸ் பென்னி ஜாயின் பண்ணுறதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் $7,999 பெர் மந்த். ஸோ எது வேணுமே டிசைட் பண்ணிக்கோங்க. சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷன் குவைட் அமேசிங்காக போயிட்டுருக்கு. சூப்பர் ஃபென்ஸ் பென்னி நிதானமாக நல்லா போயிட்டுருக்கு. ரெண்டையுமே நல்லா தான் போயிட்டுருக்கு. ரெண்டையுமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த வீடியோவில் போய் சொன்னாலே அந்த ஸ்டாக், அந்த செமிகண்டக்டிங் இண்டஸ்ட்ரி, அதில் அந்த வீடியோ தொடர் வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்குற ஸ்டாக் வந்து இந்த இன்கேப் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு ஸ்டாக்கு. இந்த இன்கேப் லிமிட் அப்படிங்கிற ஸ்டாக் வந்து ஏன் நம்ம எடுக்கிறதுக்கு 2 வேலிட் ரீசன் இருக்குது. ஸோ ஒன்று வந்து இந்த ஸ்டாக் வந்து கடந்த ஒரு வருட காலத்துக்குள்ளாரையே முதலீட்டை 2.5 மடங்காக பெருக்கி கொடுத்துருக்கு. ஸோ இது வந்து ஒரு காம்படிஷன் இல்லாத ஒரு நல்ல ஸ்டாக்காக போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்கில் எப்படின்னு பார்த்தோம்னா வந்து நம்ம வழக்கமாக ஸ்டாக்குன்னு பார்த்தா வந்து டாடா மோட்டார், டாடா ஸ்டீலு, இன்ஃபோசிஸ், சிட்டிஸ் அப்படி போவோம். அப்படிலாம் இல்லாமல் தெர் ஆர் சம் யூனிக் அவென்யூஸ் இருக்குது. அதில் சில ஸ்டாக்ஸ் இருக்குது, அதில் நல்ல பொட்டன்ஷியல் ஸ்டாக்கு, பட் சீப்பான ஸ்டாக்காகவும் இருக்கணும்.
எதிர்காலத்தில் வளரக்கூடிய ஸ்டாக் ஆகணும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த ஸ்டாக் வந்து கண்ணில் படுது. ஸோ இந்த ஸ்டாக்கோட பேர் வந்து நான் சொன்னேன் இல்லையா, இன்கேப் லிமிடெட்னு. இந்த ஸ்டாக் வந்து கடைசியாக நான் பார்த்த ஆன்கோயிங் ப்ரைஸ் வந்து ₹102, ₹102. ஸோ இந்த வீடியோ எடிட் ஆகி அப்லோட் ஆகி வரும்போது ப்ரைஸ் ஸ்லைட்டாக மாறி லேட்டஸ்டே 100ங்கிறத ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக வச்சுக்கலாம். இந்த ₹100 இந்த ஸ்டாக் எங்கே போகணும்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டாக் எங்கேருந்து எங்கே வந்துருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இந்த ஸ்டாக் வந்து இயர் லோ அப்படின்னு பார்த்தோம்னா ₹54.95 இருந்திருக்கு. ஸோ அங்கேருந்து இந்த ஸ்டாக் வந்து இயர் ஹைங்கிற ₹123.90 போய் கிட்டத்தட்ட 2.5 மடங்காக அந்த முதலீட்டை வந்து வளர்த்து கொடுத்துருக்கு. ₹53ங்கிறது வந்து ₹54, ₹55 ரொம்ப சீப்பான இதுதான். ஸோ ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற லெவலில் அந்த ப்ரைஸ் இருந்தது. இப்போ வந்து இப்படி வந்திருக்கு. இப்போ ₹100 ரேட்டில் இருக்குது. இந்த ஸ்டாக் எங்கே போகலான்னு பார்த்தா 112, 120, 134 அந்த மாதிரி மெல்ல ஸ்டெப்ஸில் ஏறி போகிற மாதிரி போயிட்டே இருக்கலாம். ஒரு எலிவேட்டர் மாதிரி போகாது, மெதுவாக தான் போகும். ஒரு பர்டிகுலர் லெவலில் ரீச் ஆகும்போது ஐ மீன் டு சே தட் இந்த இயர் ஹையை கிராஸ் பண்ணி போகும்போது 123 தான் இயர் ஹை. அது ஈஸியாக கிராஸ் பண்ணிடும். அதை கிராஸ் பண்ணி இப்போ அந்த நோக்கி தான் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் அந்த 164 அந்த லெவல் போகும்போது அந்த ஸ்டாக்கு வந்து ஒரு அப்டேட் வீடியோ வேணும். அந்த சமயத்தில் போய் நம்ம இபிஎஸ்சி, பிஇ ரேஷியோ, ஆவரேஜ் எக்விட்டி, டெப்ட் ஈக்விட்டி அந்த எல்லா கதைகளையும் நம்ம அப்போ போய் பார்க்கலாம். இப்போ பார்க்க வேண்டிய தேவையில்லை. இந்த ஸ்டாக் வந்து 2.5 மடங்காக வளர்ந்துருந்தாலும் இப்போ பார்க்கும்போது இன்ட்ராடேயில் வந்து 2-3 நாளாக பார்த்துட்டு இந்த ஸ்டாக் வந்து கொஞ்சம் ஸ்லக்கிஷாக நெகட்டிவாக போகிற மாதிரி தெரியுது. பட் நெவர் மைண்ட், இந்த ஸ்டாக் வந்து வாங்கி வச்சுருந்து என்ன ஆக போகுதுன்னு பார்க்குறது தான் இந்த ஸ்டாக்கை நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த இன்கேப் லிமிட் அப்படின்னு ஸ்டாக் வந்து ரெக்கமெண்டேஷன் கிடையாது. இந்த சேனல் எந்த ஸ்டாக் பற்றி எப்படிலாம் நான் பேசினா அது எதுவுமே ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. எல்லாமே பர்சனல் வியூ, பர்சனல் அனாலிசிஸ், ஒரு அகடமிக் நாலேஜ் ஷேரிங்காக, லேர்னிங் பர்பஸ்க்காக நான் சேனலில் போடுறேன். ஸோ உங்கள் விருப்பத்தின் பேர் இந்த இன்கேப் லிமிட் அப்படிங்கிற ஸ்டாக் வந்து உங்கள் மார்க்கெட் வாட்சில் போட்டு வச்சுட்டு என்ன செய்யணுங்க அதை நீங்கள் செய்யலாம். இப்போ இந்த வீடியோவை இப்போ தான் நீங்கள் புதுசாக வந்து பார்க்குறீங்க, நீங்கள் வந்து ஒரு புது பார்வையாளராக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு விட்டுருங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. இந்த சேனலை பார்க்குற உங்களில் யாராவது இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணி விட்டுருங்க. இது எதுக்காக அப்படின்னா இன்ட்ராடேல் திடீர்னு மார்க்கெட்டில் ஒரு டர்ன் அரவுண்ட் வரும்போதோ இல்லை பர்டிகுலர் ஸ்டாக்கில் ஒரு பப்புளோ ஃப்ரீக் அவுட்டோ இல்லை வந்து ஃப்ரீஸோ இல்லை வந்து ஒரு மொமெண்டமோ வரும்போது திடீர்னு ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டு விடுவேன். நீங்கள் வந்து இந்த இதெல்லாம் கிளிக் பண்ணியிருந்தால் தான் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதுக்காக நான் சொல்கிறேன். அண்ட் சரியான மொபைல் ஆப் இருந்தால் நம்ம சக்ஸஸ் பண்ண முடியும். வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தென் தொடர்ந்து சேனலை பார்த்துட்டே வாங்க. உங்களுக்கான இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸ் நான் கொடுத்துட்ருக்கேன். தேங்க்யூ வெரி மச். நான் உங்களுடைய விஜய்.